வணக்கம். இன்றைய தலைமுறையினர் தமிழ் இலக்கியங்களை சரிவர படிப்பதில்லை. கொட்டி கிடக்குது. பெரிய புதையல் மாதிரி நம்முடைய இலக்கியங்களில் நம்ம தமிழ் மன்னர்களை பற்றியும் தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் பெருமைகள்லாம் கொட்டி கிடக்கு. யாரும் படிக்கிறதில்ல. இந்த தமிழ் இலக்கியங்களை படிக்கணும்னா புறநானூறு அதில் முக்கியத்துவம் வருது. இந்த புறநானூறுங்கிறது தமிழ் இலக்கியங்களில் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரையில் அதை முடத்திருமாறன் ஆரம்பித்து இறுதியாக உக்கிரப்பெருவழுதி பாண்டியன் கடைசி மன்னனாக இருந்து முடிஞ்ச அந்த சங்கத்தில் புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒரு நூலாக அதை தொகுத்தாங்க. இந்த புறநானூறுலாம் இப்போ இந்த சங்க காலத்தில் தான், அந்த கடைச்சங்க காலத்தில் எழுதுனதில்லை, தொகுக்கப்பட்டது. மனப்பாடம் சக்தி பெற்றவர்கள் அந்த காலத்து புலவர்கள் இருந்தாங்க. அவங்க அதை எந்த நேரத்தில் கேட்டாலும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு. இப்போ ஓலைச்சுவடிகளில் பாடல்கள்லாம் இப்போ நம்ம தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் எடுத்தார் இதெல்லாம் அப்படிங்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் அந்த ஓலைச்சுவடிகளுக்கு காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகள். 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்படி திருவிழா நடத்தும் போது மக்கள் ஊர் மக்கள்லாம் கூடி அதை நடத்துவாங்களோ அது மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கிற ஓலைச்சுவடிகளை பூரா 200 வருஷத்துக்கு ஒரு தரம் எல்லாரும் கூடி உட்காந்து வேற ஒரு ஓலைச்சுவடிகளை அதை காப்பி பண்ணிவிட்டு பழசை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஓலைச்சுவடிகளில் இந்த இலக்கியங்கள்லாம் கிடைக்குது. ஸோ இதில் 8 தொகை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா அதை வரிசை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு அருமையான பாடல் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. இதில் புறநானூறு ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் கொடைத்தன்மைக்கும் வீரத்துக்கும் புகழ் பெற்றவங்க, மானத்தை பெருசாக நினைச்சவங்க மன்னர்கள் குறிப்பாக. அதனுடைய பாடல்கள்லாம் இருக்குது. எடுத்து படிக்காமல் நம்ம நிறைய பேர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். சினிமா நடிகர்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட தமிழ் இலக்கியங்களை பற்றி அறிகிறதுக்கு நம்ம இன்றைய தலைமுறையினர் அதை எடுத்துக்கிறது இல்லை. அதனால் எல்லாருடைய இதுக்காகவும் கவனத்துக்காகவும் நான் அந்த புறநானூறுலேருந்து ஒரு சில பாடல்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அதில் 2வது பாடலாக வர்றது பெருஞ்சோற்று உதயநாதன் ஒரு சேர மன்னனை பற்றி. அவர் என்ன அப்படின்னு முக்கியத்துவம் பெற்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மகாபாரத போர். இந்த மகாபாரத போரில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அவர்களுக்காக அந்த போரில் கலந்துக்கிட்ட எல்லா மிருகங்களுக்கும், யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, எல்லா படைக்கும் அந்த போர் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அதுக்கு உணவளித்தவர் இந்த சேர மன்னன். சில பேர் மகாபாரத போர் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நடந்துச்சுங்கிறத அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சு நல்ல பெரிய ஸ்காலர்ஸ்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணி வானியல் ஆய்வின்படி கோள்களுடைய மூவ்மெண்ட்டை பற்றி BC 3112 அது மகாபாரத போர் நடந்தது. அதில் என்ன தேதியில் கிருஷ்ணன் பிறந்தார், அவர் 45 வயசில் இந்த போரில் கலந்துக்கிட்டதெல்லாம் ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியாங்கிற புக்கில் எழுதியிருக்காரு. அதில் அந்த பெருஞ்சோற்று உதயநாதனை பற்றி புறநானூரில் 2வது பாடலாக வருது. இவன் 2 மரபு சேர மன்னர்களுக்கு. பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கு கூடிய மலையாள பகுதி தான் சேர மன்னர்கள். அது கிடையாது. என்டையர் சவுத்தே தமிழ் மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. நீங்கள் தேவநாய பாவாணர் அப்படின்னு ஒரு பெரிய தமிழ் அறிஞர் இருந்தார். அவர் சொல்லுவார் அடிக்கடி, இந்தியாவே நடுவில் அப்படியே ஒரு ஸ்கெயில் போட்டு வகுத்தீங்கன்னா வலது பக்கம் சோழர்களுக்கும் இடது பக்கம் சேரர்களுக்கும், கடலில் மறைஞ்சு போன குமரிக்கண்டை பாண்டியர்களுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் தான் வலியுறுத்துவார். இன்றைக்கும் அவர் சொல்கிற கருத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் இப்போ ஹிமாலயஸ் பக்கம் போனீங்கன்னா சரி, வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கரிகாலன் பாஸ் அப்படிங்கிறது ஒரு கரிகாலன் அந்த வழியில் தான் மேலே போய் புலிக்கொடி நாட்டினா அப்படிங்கிறதுக்கு எப்படி இலக்கியங்களில் ஆதாரம் இருக்கோ அது மாதிரி கரிகாலன் பாஸ் இருக்குது. அது மாதிரி இப்போ இடது பக்கம் சேரன் மன்னனுக்குன்னு சொன்னார். சேர மன்னனில் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்தவனும் போனார்ல, அதே மாதிரி இடது பக்கம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா, நாங்கள் டெல்லியில் பணிக்கர் ட்ராவல்ஸ்னு இருக்குது. அந்த ட்ராவல்ஸில் நாங்கள் இமயமலைக்கு மேலே ஏறணும்னு சொன்னால் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சேரன் பாஸ் இருக்குது. இதில் பாண்டியன் அப்போ இமயமலைக்கே போகலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும். அது திருவிளையாடற் புராணத்திலே வருது. 12 ஆண்டுகள் மதுரை கடுமையான வறட்சியில் ஈடுபட்டதாகவும், அப்போ பாண்டியனுடைய கனவுல சிவபெருமான் இந்த இடத்துல இந்த அடையாளத்தில் நீ போய் அந்த குகையை திறந்தீங்கன்னா
இந்த பாண்டிய நாட்டினுடைய பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு செல்வம் இருக்குது, அது வரைக்கும் மட்டும் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு திருவிளையாடற் புராணத்தில் சொல்லியிருக்கு. அதை ஆனால் புறநானூறு வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு கண்ணுக்கு எதிராக தெரிய அந்த பாடல்களோட என்னென்ன பாடியிருக்காங்கிறது தான். இல்லை பெருஞ்சோற்று உதயநாதன் வந்து 2 பேருக்கும் சோறு போட்டார் அப்படிங்கிறதும், மகாபாரத போர் நடந்துச்சு அப்படிங்கிறதும், எதையுமே காவியமாக எழுதும்போது சில கற்பனைகளை சேர்த்து தான் எழுத முடியும். ஆனால் ஒன்றுமே நடக்காமல் ஒரு காவியத்தையோ ஒரு கதையவோ ஒரு கட்டுரையோ யாருமே எழுத முடியாது. அதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் இந்த பெருஞ்சோற்று உதயநாதன்கிற சேர மன்னன் அவன் பெரிய, அவனுக்கு இன்னொரு பேர் வானவரம்பன். காரணம்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய நாட்டு எல்லைக்குள்ளேயே சூரியன் எழுந்திருக்கு, அவன் நாட்டு எல்லைக்குள்ளேயே அது மீண்டும் கடலில் முழுகியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பரந்த நிலப்பரப்பை அவன் ஆண்டிருக்கான். சில பேர் இந்த பெருஞ்சோற்று உதயநாதன் எப்படி மாட்டு வண்டி கட்டிட்டு போய் தான் அங்கே போய் எல்லாத்துக்கும் சோறு போட்டாரான்னு கிண்டல் பண்ணாங்க. பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் அப்படி கிண்டல் பண்ணார். இப்போ நம்ம டெல்லியில் ஒரு யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் ஒரு லஞ்சுக்கோ டின்னருக்கோன்னா, இங்கே இருந்தால் நம்ம சமைச்சு வண்டியில் அனுப்புவோம்? இல்லை, எந்த ஹோட்டல் ஏதாவது ஹோட்டலில் ஒன்று இது பண்ணி நம்ம செக் கொடுத்துட்டோம். அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய யாரையோ ஏற்பாடு பண்ணி இந்த சோட்டு போகிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள், இந்த எவ்வளோ வேணுமோ பணம் வேணுமோ எடுத்துகிட்டு போங்கன்றதுலாம். இல்லை, சேர மன்னன் தன்னுடைய அமைச்சர்களை கூட அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி பாடல் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கற்பனை அல்ல. புறநானூற்றில் வரக்கூடிய பாடல்கள்லாம் கற்பனை அல்ல. 2வது வந்து ஒரே காலத்தை சேர்ந்தது இல்லை, பல்வேறு காலகட்டத்தில் சேர்ந்தது. ஆனால் அந்தந்த மன்னனை பற்றி எந்தெந்த புலவர் பாடியிருக்காரோ அது அவங்க ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவங்க தான் பாராட்டி பாடியிருக்காங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வரிசையில் வந்து புறநானூற்றில் 2வது பாடலுக்கு உரியவன் பெருஞ்சோற்று உதயநாதன். இன்னொரு மன்னன் இருந்தான், அவனை பற்றிய பாடல் வந்து புறநானூரில் 74வது பாடல் இருக்குது. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அவன் வந்து கோச்சங்கண்ண சோழன் ஒரு சோழ மன்னன் இருந்தான். அந்த கோச்சங்கண்ண சோழனுடைய படை தளபதியை தன்னுடைய படை தளபதிகளாக வச்சு கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணனால இந்த போர் நடந்துச்சு 2 பேர்த்துக்கும், சோழனுக்கும் இந்த சேர மன்னன். இவன் பேர் கணைக்கால் இரும்பறைன்னு சொல்லுவாங்க. போர் நடந்துச்சு. இந்த நடந்த போரில் கணைக்கால் இரும்பறை தோற்கடிக்கப்பட்டு குடவாயில் கோட்டம்னு சொல்கிற இன்றைய கும்பகோணத்தில் ஒரு சிறையில் வச்சு இந்த கணைக்கால் இரும்பறையை பூட்டி வச்சுட்டான். பூட்டி வச்சுன்னு அவர் ரொம்ப தாகம் எடுத்து தண்ணி கேட்டிருக்காரு. அந்த காவலன் வந்து ரொம்ப கேட்டது எப்போவோ கொண்டாந்து கொடுத்தது ரொம்ப காலம் தாழ்த்தி கொடுத்தனால ரொம்ப வருத்தப்பட்டு அவரே ஒரு புலவர் ஒரு பாடல் எழுதியிருக்கார். அந்த பாடலில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வம்சத்தில் குறை கண்டு பிறந்தாலும் வெறும் சதைப்பிண்டமாக பிறந்தாலும் சரி, இதை இறந்து பிறந்தாலும் சரி, வாளால் கீறி புதைப்பது தான் எங்கள் மரபு. அதுவும் தர்பை புல்லை அடுக்கி அது மேலே செய்வோம். அப்படிப்பட்ட மரபில் வந்த எனக்கு தாகம் எடுத்ததை அடக்கக்கூடிய தன்மையும் என்கிட்ட இல்லை. ஆனால் கேட்டுட்டேன், என்னை வந்து ஒரு நாய் போல் செயினில் கட்டி இவங்க போட்டிருக்காங்க. இனிமேல் இவங்க தண்ணி கொடுத்து அதை என் தாகத்தை தீர்த்து நான் உயிர் வாழ்வதை காட்டிலும் நான் சாகிறதே மேல் அப்படின்னு இவராக ஒரு பாடலை ஒன்று எழுதி வச்சுட்டு அந்த மன்னன் இறந்து போகிறான். ஆனால் இவர் ஜெயிலில் இருக்காருங்கிறத கேள்விப்பட்டோன்னே இன்னொரு புலவர் உடனடியாக கோச்சங்கண்ண சோழனை சந்தித்து, நீ வந்து கணைக்கால் இரும்புறைய ஜெயிலில் போட்டிருக்க, அவன் எதிரி தான், ஆனால் அவன் ஒரு தமிழ் புலவன், அது மறந்துடாதேன்னு சொன்னோன்னே, ஐயோ அது தெரியாது எனக்கு, உடனடியாக விடுதலை செய்வதற்கு உத்தரவிடுறேன்னு உத்தரவிடுறார். அந்த உத்தரவை வாங்கிட்டு இந்த புலவர் வந்து சேர்றதுக்குள்ளே இவன் ஜெயிலில் இறந்து போயிடுறான். இப்படி மானத்தை பெருசாக நினைக்கிற மன்னர்கள்லாம் தமிழ் மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம்தான் புறநானூறு. அந்த புறநானூரை அது கூடவே அகநானூறு இருக்குது, பரிபாடல் இருக்குது, நிறைய இலக்கியங்கள் இருக்குது, கலித்தொகை இருக்குது. இதெல்லாம் எடுத்து இளைஞர்கள் படிக்கணும். படித்தா நம்ம தமிழ் மரபுப்படி தெரியும். நிறைய தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களெல்லாம் தமிழ் மன்னர்களை பற்றி உயர்த்துவது போல் பேசி இறக்கி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட விஷயம்லாம் எல்லாமே இருக்கிறதுக்காக பல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் எல்லா இளைஞர்களுக்கும் வரணும். அதுக்கு நீங்கள் நிறையா படிக்கணும், இலக்கியங்களை படிக்கணும். அதனுடைய முதல் கட்டமாக தான் நான் இந்த புறநானூரை பற்றி உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இன்னும் சில பாடல்களை நான் எடுத்து சொல்கிறேன். வணக்கம்.